இந்த கோவில்பட்டி உள்ளடக்கிய தூத்துக்குடி மாவட்டத்தில் தான். தூத்துக்குடியிலே நாசகார ஸ்டெர்லைட் நச்சாலை வந்தது. எங்கே? மகாராஷ்டிரா இருந்து விரட்டி அடிக்கப்பட்டு கட்டிடங்கள் உடைக்கப்பட்டு கொடுத்த லைசன்ஸை முதலமைச்சர் சரத்பவார் திரும்ப பெற்றுக்கொண்ட பிறகு கோவாவில் நுழைய முனைந்து உள்ளே நுழையாதே அவன் விரட்ட குஜராத் மாநிலம் மோடியின் மாநிலத்துக்கு சென்று இங்கே இந்த திட்டத்தை நிறைவேற்றலாம் என்ற போது ஒருபோது முன்னே அனுமதிக்க மாட்டோம் என்று கூற நேரடியாக சென்னைக்கு வந்து செஞ்சார்ஜ் கோட்டையில் அன்றைய முதலமைச்சர் சகோதரி ஜெயலலிதாவை சந்தித்து 7 நாட்களிலே லைசன்ஸ் பெற்று ஸ்டெர்லைட் நச்சாலையை இங்கே நிறுவினார்கள். அதை எதிர்த்து 7 மறியல், 4 நடைபயணம், 5 உண்ணாவிரத போராட்டங்கள், இத்தனையும் பல்லாயிரக்கணக்கானவர்களை திரட்டி கொண்டு போய் நடத்தினேன். தமிழ்நாட்டின் வாழ்வாதாரங்களை பாதுகாப்பதற்காக போராடியவன் என்ற முறையில் இனி எதிர்காலத்திலும் தமிழகத்தை பாதுகாக்க வேண்டும் எனில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வளரும் போதுதான் தமிழகத்தினுடைய நலன்கள் பாதுகாக்கப்படும். அதே ஸ்டெர்லைட் நச்சாலை எதிர்த்து மக்கள் போராடிய போது 13 பேர் படுபயங்கரமாக சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். நான் மேடைகளிலே இன்றைக்கு அரைகூவல் விட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நண்பர் எடப்பாடி பழனிசாமியை கேட்கிறேன், நீங்கள் நிர்வாகத்தில் இருந்தபோதுதானே அந்த கொடுமை நடந்தது? ஒருவர் இருவர் அல்ல, 13 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். ஸ்டெர்லைட் முதலாளிக்காக காவு வாங்கினீர்கள். கோடீஸ்வரன் ஸ்டெர்லைட்டிடம் பெற வேண்டியதை பெற்றுக்கொண்டு நீங்கள் இந்த துப்பாக்கி சூட்டுக்கு உத்தரவிட்டீர்கள் என்று எடப்பாடி பழனிசாமிக்கு கோவில்பட்டி மேடையில் இருந்தவாறு இந்த வினாவை தொடுக்கிறேன். இவ்வளவு படுபயங்கரம் நடந்ததற்கு பிறகு அதை போலவே 2 பேர் காவல் நிலையத்திலே வைத்து சித்திரவதை செய்யப்பட்டார்களே, ஜெயராஜ் பென்னிக்ஸ் அடித்தே கொல்லப்பட்டார்களே, குற்றுயிரும் குறையுமாக கோயில்பட்டி சப் ஜெயிலிலே வந்து அடைக்கப்பட்டிருந்தார்கள். அவர்கள் 2 பேருமே மாண்டு போனார்கள். தீர்ப்பு நேற்றைக்கு வந்திருக்கிறது. 10 பேருக்கும் இரட்டை மரண தண்டனை. இப்படித்தான் தண்டனை கொடுக்க வேண்டும் இப்படிப்பட்ட குடும்பாவிகளுக்கு. ஜாமீனிலே வெளியே வருவதும் எளிதிலே தப்பித்துக் கொள்வதும் கொடிய செயல்களை செய்பவர்களுக்கு சுலபமாக போய்விட்டது. வேடரத்தத்திலே ஒரு 11வது வகுப்பு படிக்கக்கூடிய அந்த பெண் குழந்தை, அந்த வீட்டுக்கு நான் போனேன் காலையில். அங்கே லெட்டின் கிடையாது. 11வது வகுப்பு பரீட்சைக்கு படித்துக் கொண்டிருக்கிறாள். வெளியே போய்விட்டு வரலாம் என்று இரவு 7 மணிக்கு வெளியே போகிறாள் காலை கடன்களை கழிப்பதற்காக. திரும்பி 9 மணி வரை வரவில்லை. தாயும் தந்தையும் துடிதுடித்து போனவர் 2 பெண் குழந்தைகள், மூத்த பெண் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனார்கள். இப்போ ஒண்ணு அதெல்லாம் புகார் வாங்க முடியாது, காலையில வாங்க. யார் சொன்னது? போலீஸ் சொல்லிவிட்டது. காலையில் போனார்கள். நீங்க விளாத்திகுளத்துக்கு போங்க, இங்க நாங்க பெட்டிஷன் வாங்க மாட்டோம். விளாத்திகுளத்துக்கு போகும்போது அங்கே இருந்த காவல் அதிகாரி எவனுடையாவது ஓடி போயிருப்பான், இங்க வந்து தொந்தரவு பண்ற இதே வார்த்தையை அந்த போலீஸ் அதிகாரி சொன்னார். அதற்கு பிறகு மீண்டும் அவர்கள் வேடரத்தத்துக்கு பக்கத்திலே குளத்தூருக்கு வந்தார்கள். ஒரு புதர்களுக்கு மத்தியிலே அலங்கோலமான நிலையில் அரை நிர்வாணமாக கொல்லப்பட்டு கிடக்கிறாள் அந்த பெண் குழந்தை, 11 வயது பெண் குழந்தை. இந்த அரசிலே சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டது என்று பேசுகிறார்களே, உடனடி 24 மணி நேரத்திலே 7 பேரை கைது செய்தது காவல்துறை. உண்மையில் இதை செய்தவன் யார் என்று கண்டுபிடிக்க 10 நாட்களுக்கு மேல் ஆயிற்று. ஆனால் ஒன்றை நான் நிருபர்களிடம் சொன்னேன், இப்படிப்பட்ட கொடிய காரியங்களில் ஈடுபட்டு பெண் பிள்ளைகளை நாசமாக்கி கற்பழித்து கொலை செய்கிற இந்த மாபாதகர்களுக்கு ஜெயிலை விட்டு வெளியே வர முடியாத வகையிலான தண்டனை கொடுக்கிற சட்டத்தை அரசு புதிதாக கொண்டு வர வேண்டும். ஜாமீன் கிடைக்கக்கூடாது என்பது மட்டுமல்ல, ஆயுள் பரியந்தம் அவன் ஜெயிலில் தான் இருக்க வேண்டும், அவன் வெளியே வரக்கூடாது. மரண தண்டனை என்று தண்டனைக்கிறார் எதிர்ப்பானவன் என்பதால் இதை சொன்னேன். இப்பொழுது என்ன ஆயிற்று தெரியுமா? பிடிபட்டவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? கைதானவன் ஏற்கனவே 2 பெண்களை இப்படி நாசப்படுத்தி சிறையை அனுப்பப்பட்டு 1.5 மாதத்திலே ஜாமீன் வாங்கி வெளியே வந்திருக்கிறான். ஜாமீனில் வந்தவன் தான் இன்னொரு பெண் குழந்தையை சீரழித்து இருக்கிறான். ஜாமீன் கிடைக்க கூடாது.
சட்டம் வகுக்கப்பட வேண்டும். முதலமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். இம்முறை மீண்டும் நீங்கள் குற்றம் காண்பீர்கள், கோலோச்ச வருவீர்கள், முதலமைச்சர் நாற்காலியிலே உட்காருவீர்கள், சட்டம் கொண்டு வாருங்கள். பெண்களை நாசப்படுத்தி இப்படிப்பட்ட கொலைபாதகத்தில் ஈடுபடுகிறவன் சிறையை விட்டே வெளிவர முடியாதவாறு வாழ்நாள் வரியந்தம் சிறையிலே இருக்கத்தக்க சட்டத்தை நிறைவேற்றுங்கள். அப்படிப்பட்ட சட்டங்கள் வந்தால்தான் பாதுகாக்க முடியும். அது நீங்கள் கொண்டு வருவீர்கள் என்று நான் நம்புகின்றேன். தமிழகத்தில் இன்றைக்கு அனைத்து தரப்பு மக்களுக்கும் காவலனாக, பாதுகாப்பாளராக இருக்கின்றவர் நம்முடைய முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின். சிறைவாசம் ஏற்றவர், மிசா கொடுமையை கண்டவர், சிறைச்சாலையிலே சித்திரவதை செய்யப்பட்டவர், இன்ப துன்பங்களை அறிந்தவர், மக்கள் துயரத்தை உணர்ந்தவர். அவர் முதலமைச்சராக இருப்பது இந்த தமிழ்நாட்டுக்கு ஒரு விடிவு காலம் என்று நான் கருதுகிறேன். அந்த வகையில் தான் இந்த தேர்தலிலும் கோவில்பட்டி தொகுதியிலே திமுக வெற்றி பெறுவதைப் போலவே 200க்கு மேற்பட்ட தொகுதிகளிலே திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வெற்றி பெறும். அந்த வெற்றியை தமிழக மக்கள் வழங்குவார்கள். அப்படிப்பட்ட வெற்றியின் பின்னால் கூட்டணி ஆட்சி என்ற பேச்சுக்கு இடம் இருக்காது. ஐ ஆம் நாட் ஃபார் கோலிஷன் கவர்மெண்ட். கூட்டணி ஆட்சிக்கு ஒரு காலம் வாய்ப்பு இருக்கக்கூடாது, இருக்காது. திராவிட முன்னேற்ற கழகம் அதற்கு கிடைக்கக்கூடிய பெரும்பான்மையை வைத்துக் கொண்டே ஆட்சி அமைக்கும். டிஎம்கே will form its own government on its own. அவர்களுக்கு கிடைக்கிற அந்த சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்து அவர்கள் ஆட்சிக்கு வருவார்கள். அப்படி ஒரு தீர்ப்பை நீங்கள் தர வேண்டும். உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்தை, உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை, மாணவர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்கின்ற ஒரு பாதுகாவலனாக, தமிழ்நாட்டுக்கு ஊழியம் செய்பவராக நம்முடைய இன்றைய முதல்வர் இருப்பார். அவர் அதிலேயே தொடர வேண்டும். அந்த அண்ணா உருவாக்கிய வளர்த்த திராவிட இயக்கம், கலைஞரால் பராமரிக்கப்பட்ட திராவிட இயக்கம், அது இந்த மண்ணிலே சாய விட்டுவிடக் கூடாது. அதை முற்றுகையிடுவதற்கு ரதகஜ துரகமதாதிகளோடு பிரதமரும் உள்துறை அமைச்சரும் மந்திரி பிரதானிகளும் தமிழ்நாட்டை சுற்றி சுற்றி வலம் வருகிறார்கள். இப்பொழுது வருகிற போது கூட 2 இடங்களிலே என் கார் சோதனை செய்யப்பட்டது. அவர் கடமையை செய்கிறார்கள். போலீசார் காரை சுற்றி சுற்றி தேடி பார்த்தார்கள், அங்கு ஒன்றும் இல்லை. நான் சோதனை செய்வது அவர்கள் கடமை, பாராட்டுகிறேன் அவர்களை. ஆனால் அந்த கூட்டத்தின் வாயிலாக கேட்கிறேன், முதலமைச்சர் வாகனத்தை எந்த அடிப்படையிலே போய் சோதனை செய்தீர்கள்? முதல் நாள் சோதனை செய்து மறுநாளும் எப்படி சோதனை செய்தீர்கள்? முதலமைச்சர் வாகனத்தை சோதனை செய்கிறோம், எங்களுக்கு யாரும் வேறுபாடு கிடையாது. முதலமைச்சர் ஆனால் என்ன, சாதாரண மனிதனாக இருந்தாலும் எல்லோரும் எங்களுக்கு ஒன்றுதான். சபாஸ், உங்களுடைய அணுகுமுறையை நான் பாராட்டுகிறேன். ஆனால் அதே சோதனை செய்யும் அதிகாரிகளை ஏவி விட்டவர்களை கேட்கிறேன். விமானத்தில் வருகிறாரே நாட்டு பிரதமர் நரேந்திர மோடி, அந்த விமானத்தில் அவர் என்ன கொண்டு வருகிறார் என்று எவனுக்கு தெரியும்? விமானத்தை விட்டு கீழே இறங்கி நகரங்களிலே வலம் வருகிற போது அவருடைய கார் பயணிக்கிறதே, அந்த காரை நீங்கள் சோதித்தீர்களா? சோதிக்கிற தைரியம் உண்டா என்ற பயமா? நான் இப்பொழுதும் கேட்கிறேன். முதலமைச்சர் வாகனத்தை சோதனை செய்கிற நீங்கள் பிரதம மந்திரி வாகனத்தையும் நீங்கள் சோதனை செய்ய வேண்டும். அமித்ஷா வாகனத்தையும் நீங்கள் சோதனை செய்ய வேண்டும். அப்படியானால் தான் அது நடுநிலை அணுகுமுறை என்று கருதப்படும். நீங்கள் இன்னும் உங்கள் மத்தியிலே இருக்கக்கூடிய அதிகாரத்தை வைத்துக் கொண்டு அதை சவுக்கென வீசி தமிழகத்தை வளைத்து விடலாம் என்று நீங்கள் நினைப்பீர்களானால் அது பகல் கனவாகும், ஒரு காலம் நடக்காது.